ஹலோ, ஆளினால் அழகு அறிவீங்களா? சொல்லுமா. ஆமா, ஆளினால் அழகு அறிவுதான் பேசுறேன். எனக்கு எல்லா விதமான புடவை வச்சிருக்கிற ஒரு புடவைக்காரு வேணும். அனுப்பிச்சுட முடியுங்களா? புடவை வேணுமா? என்ன டிசைன் சொல்லுமா? எந்த ஒரு புடவை வேணும்? எனக்கு எல்லா ரகத்திலயும் புடவை வச்சிருக்கிற மாதிரி ஒரு புடவைக்காரர் வேணும். சொல்லுமா, உனக்கு என்ன டிசைன் வேணும்? காஞ்சிபுரம் பட்டு வேணுமா? மணராசி வேணுமா? தூத்துக்குடி புடவை வேணுமா? மதுரை புடவை வேணுமா? இல்ல மைசூர் சில்க் வேணுமா? மொத்தத்துல புடவைக்காரரா இருக்கணும். ஓகேவா? உனக்கு என்ன டிசைன் வேணுமோ அத்தனையே இறக்கிடுவாங்க. அனுப்பிச்சுட முடியுங்களா? புடவைக்காரன் அனுப்பிச்சிடுறேன். வீட்டுல வீட்டுக்காரர் இருக்காரா இல்ல ஊருக்கு போயிட்டாரா? அதெல்லாம் இல்லம்மா, நான் ஏன் வீட்டுக்காரரு ஊருக்கு போயிருக்கா வெளியே போயிருக்காருன்னு கேட்டேன்னா, அவன் புடவைக்கார கட்டோட வருவான். ஆனா நீ அந்த புடவைய அவுத்துட்டு நல்ல புடவை கட்டிக்கலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைக்கிறேன். பத்துமாமா அனுப்பிச்சு விடுறீங்களா? புடவை ஜாக்கெட் விற்கிறது காட்டிலையும் போதும் ஆயிடுச்சு. என்னப்பா பண்ணுறது, ஒரு ஜான் வயசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட பெரிய பிரச்சனையா இருக்குப்பா. என்னென்ன பண்ணுறது, மண்டை இப்படி பிச்சு கொண்டு இருக்குப்பா. அன்றாட பிரச்சனையை ஓட்டுறது பெரிய போட்டாமல் இருப்பாங்க. இந்த வெயிலையும் மழையிலையும் காற்றையும் எப்படியோ வந்து பொழப்புக்காக ஓட வழியா இருக்குப்பா. என்னதான் பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனா என்ன கச்சே சில்கு, பட்டி போடுது, காஞ்சி போன சில்கு, ஜாக்கெட் போட்டு, நைட்டி, புடவை போட்டு ஒரு பிசினஸும் ஆகும். கருமேடு கருவாயா, எங்கடா இருக்கிற? அடிமா அறிவண்ண, போன பார்த்தோம்னா தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னீங்க கடையில வியாபாரமே ஆகலன்னு. கடையில வியாபாரம் இல்லைன்னு ரோடா வந்தேன். ரோட்ல வியாபாரம் இல்லைன்னு விடுவிடா ஏறி ஒரு புடவை ஜாக்கெட்டாக விற்றேன். ஆனா ஒரு புடவை ஜாக்கெட் கூட விற்ற பாடுங்க. என்னென்ன பண்றது, இப்ப தெருவில் நின்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய மேடம் ஒண்ணு கடிச்சிருக்கு. என்ன மேடமா? சொல்லுங்க, பிடிச்சா இருக்கு. எந்த மேடம்னா? அந்த அம்மாவுக்கு வந்து புடவை போயிடுச்சு. என்ன புடவை போயிடுச்சுமா? புடவை நல்ல டிசைன் நல்ல டிசைன் வேணும்னு வாங்க. 1000 புடவை நான் தரேன். என்ன திரும்ப செய்யற? இந்த 100 ரூபா 150 ரூபா புடவை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்மா கிட்ட 100 ரூபா 150 ரூபா புடவையா? 5000 10,000 புடவை கொடுத்து நான் அம்சமா வியாபாரம் பண்ணி தரேன். எவ்வளவு வித்துக்கோ, ஆனா எனக்கு கமிஷன் வந்துடணும். வாழ்க்கையில விளக்கத்துல உனக்கு நான் கமிஷன் தர மாட்டேன்னா? ஆமா, மைசூர் சில்க் வந்துடுறா. மைசூர் சில்க் தான் கேட்காது. அண்ணே, மைசூர் சில்க் என்னண்ணே? அந்த மங்கைக்கு மைசூர் பாக்கே தரேண்ணே. நீங்க என்ன கலப்படுறீங்க? மைசூர் பாக்கெட் அடிச்சிருப்பால. ஏய், நான் சொல்றது புரியுதா? மைசூர் சில்க் என்னன்னா சில்க் எடுத்து மைசூர் சொல்லிடுறா. அவள்தான் எனக்கு கமிஷன் வந்துடணும். அண்ணே, இந்த அம்மாவுக்கு மைசூர் சில்க், உனக்கு மனசார கமிஷன் போதுமாண்ணே? புரியுதா? நான் நம்பர் தரேன். போன் நம்பர் அட்ரஸ் அனுப்புங்க. ஏய், ரொம்ப சொல்லி விடாதா, கீழே போடுறது எனக்கு தெரியுது. தொடச்சுக்கிறேண்ணே. அண்ணே தொடச்சுக்கிறேண்ணே. சரிண்ணே, தொடச்சுக்கிறேண்ணே. அமுச்சு விடுறேன்டா, அது மேல நம்பர் அமுச்சு விடுறேன். ஒன்னும் அவசரப்படுவிய. மேடம் வீட்டுக்கு போறோம், கலக்க ட்ரெஸ் பண்றோம், உடனே விசிறி எடுக்கணும், கலக்கும்.
பாருங்கம்மா, புடவைய பாருங்க. பனாரஸ் பட்டு 2500 ரூபாய். ரூபாமா. நீங்க வேணா கட்டி பாருங்க, ரொம்ப ஜோரா இருக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இது நான் கட்டினா நல்லா இருக்கும்ல? உண்மையா இருக்குமா? 2500 ரூபாவா? அந்த புடவை எவ்வளோ? அந்த புடவை எவ்வளோ? இந்த புடவை 4500 ரூபாமா. பிடிச்சா பாருங்கம்மா, சூப்பரா இருக்குமா. 4500 ரூபாவா? அருமையா இருக்கும். இந்த புடவை 4500 ரூபாவா? இருக்குமா, யாருக்குமே கிடைக்காத புடவைமா, உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். நல்லாதான் இருக்கு. அப்ப அந்த புடவை உனக்கு பிடிக்கலையாமா? இல்ல, எனக்கு அந்த புடவை தான் வேணும். 9000 இந்த புடவை பாருங்கம்மா. 9000 ரூபாயா? நல்லா இருக்குமா, உங்களுக்கு பாருங்கம்மா. இத கட்டினீங்கன்னா மீனா மாதிரி இருப்பீங்க. வாங்கிக்கங்கம்மா, ஒரு புடவை வாங்கிக்கம்மா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், நம்ம பொழப்பே பெருசா போயிட்டு இருக்கு. யோசிக்காம மொத்தம் 3 புடவையை நீங்களே எடுத்துங்கம்மா. குடும்பம் குட்டியை பாக்கணுமா. சூப்பரா இருக்கு. இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த புடவை நல்லா இருக்கு, 3 புடவை நல்லா இருக்கு. அதை விட இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. 9500 சொல்றீங்களே. நம்ம நிலைமை சரியில்லாம இருக்கு, நம்மளை தேடி எல்லாம் வந்திருக்கு. இந்த ஆளை கரெக்ட் பண்ணா 3 புடவை வாங்கிடலாமே. இந்த புடவைங்களை விட நீங்க அழகா இருக்கீங்க. என்னம்மா கைய பிடிக்கீங்க? ஆமா, சும்மா இதெல்லாம் கலரு பட்டு புடவைங்க. என்னம்மா சொல்றீங்க? இந்த புடவை நான் அழகா இருக்கணும். அவ்வளவு அழகா இருக்கா?